கன்னி ராசிக்கு பேசிக்கலாகவே நல்ல டைம்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் விஷயம் வந்து லக்ன ராசியிலேருந்து கேத்து வெளியே போகிறது பெரிய அனுகிரகம். கேத்து உங்கள் லக்னத்தை லாக் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட எப்படின்னா, நான் சொல்கிற கேரக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பேசக்கு முன்னாடி இரிட்டேஷன் ஆகிறது முதல் விஷயம். ரெண்டாவது யாருமே நமக்கு வேணாம் அப்படின்னு தோன்றது. எது பண்ணாலும் வாழ்க்கையில் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கறது. பொதுவாகவே டிப்ரெஷன் டு த கோர். நாலாவது உடம்புல வந்து தேவையில்லாமல் ஏதாவது ரியாக்ஷன்னால் தலைவலி வர்றது, ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, இந்த மைக்ரைன் அட்டாக்ஸு, நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை, சில பேருக்கு நரம்பு, சில பேருக்கு வந்து ஹிரண்யா, இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து ஹெல்த்தில் பயங்கரமாக படுத்தி எடுத்து அவங்களுக்கு நம்ம போய் நின்று பண்ணுற மாதிரி கண்டிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக ராசி லக்னத்துலேருந்து வெளியே போகுதுனாவே அந்த நரகத்துலேருந்து நீங்கள் வெளியே வரீங்கன்னு சொல்லலாம். அதுவே பெரிய ஒரு சமாச்சாரம் தான். ரெண்டாவது சனி பார்வை டைரெக்டாக அவங்க மேலே விழுக போகுது. அப்போ நிறைய கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் தோடு ஜிமிக்கி வாங்குவாங்கன்னு அர்த்தம். நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம். கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம். நிறைய பேர் கை காலில் வலி வேதனைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். உங்கள் கணவன் வரக்கூடிய நபர் வெளிநாட்டிலேருந்து வருவார், இல்லை வெளியூரில் படித்த பையனாக இருப்பான், இல்லை அந்த அவர் வந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கக்கூடிய ஆளாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ டைம் பீரியட்